கோவை காந்திபுரத்தில் உள்ள எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில் வாடிக்கையாளர் ஒருவர் வாங்கிய பிரியாணியில் பூச்சி இருந்ததாக கூறி சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியான நிலையில் வாடிக்கையாளரை பூச்சி எடுத்து வந்து பிரியாணி தட்டில் போட்டதாக சிசிடிவி காட்சிகளுடன் எஸ் பிரியாணி கடை நிர்வாகத்தினர் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். அதாவது கோவை காந்திபுரம் 11வது வீதி பகுதியில் இருக்கிறது எஸ் பிரியாணி உணவகம். இந்த பிரியாணி உணவகத்தை பொறுத்த வரைக்கும் கோவையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலமான ஒரு பிரியாணி கடைகளில் ஒன்றாக இந்த பிரியாணி கடை கருதப்படுகிறது. இந்த நிலையில நேற்று முன்தினம் ஒரு வாடிக்கையாளர் ஒருவர் தனது மனைவியுடன் அந்த உணவகத்திற்கு சென்று பிரியாணி உணவு அருந்தியதாகவும் அப்போது அந்த பிரியாணியில் பூச்சி இருந்ததாகவும் கூறி ஒரு வீடியோ ஒன்றை இன்ஸ்டாகிராம் தனது பக்கத்தில் வந்து அவர் வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில அது குறித்த அந்த கடை நிர்வாகத்தினர் ஒரு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அந்த வாடிக்கையாளர் அங்கு வந்து பிரியாணியை உட்கொண்டு அதன் பிறகு அந்த பிரியாணி தட்டை எடுத்து அந்த மேஜைக்கு கீழே வைத்து சில நிமிடங்கள் அவர் வைத்திருந்து அதன் பிறகு அந்த தட்டை மேலே வைத்து அதன் பிறகுதான் வந்து இந்த பிரியாணியில் பூச்சி இருப்பதாக கூறி அங்கு வாக்குவாதம் செய்ததாக அந்த கடை உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து அந்த ஏற்கனவே பிரியாணி கடை மீது ஏதாவது ஒரு வகையில் வந்து அவர் அவதூறு பரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் இந்த குற்றச்சாட்டை கூறியிருப்பதாகவும் இந்த வீடியோவை வெளியிட்டு அவர் தங்கள் நிறுவனத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாக அவர் கூறியதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து இது தொடர்பாக கோவை காந்திபுரம் காட்டூர் காவல் நிலையத்தில் வந்து அந்த பிரியாணி கடை நிர்வாகத்தினர் வந்து புகார் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் அவர் ஏற்கனவே வரும்போது சாதாரணமாக வந்ததாகவும் பின்னர் உணவு அருந்தியதற்கான பில் தொகையை கட்டணம் செலுத்தும் போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னர் அவர் அந்த கட்டணத்தை கூட செலுத்தாமல் போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது குறித்து தாங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் இந்த புகாரின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே வேளையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை எஸ் பிரியாணி உணவகத்தில் இதே போன்று உணவு தரமற்றதாக இருந்ததாக கூறிய ஒரு பிரச்சனை இருந்தது. அதைத் தொடர்ந்து இந்த வீடியோ என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி அருண். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.